வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அண்டர் கவர் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். நான் ஏகப்பட்ட திரைப்படங்களுக்கான விமர்சனங்கள் எழுதியிருக்கேன், ஏகப்பட்ட வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அண்டர் கவர் ஃபிலிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லைவ்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஜெர்மன் ஃபிலிம். 2006ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 1984 ஈஸ்ட் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஒரு கேரக்டர் வந்து அங்கே இருக்கிற ஒரு இலக்கிய எழுத்தாளரை பின்தொடரணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதாவது 24/7 வந்து அவரை வந்து கண்காணிக்கணும். அவன் வந்து ஈஸ்ட் ஜெர்மனிக்கு துரோகம் பண்ணுறானா இல்லையான்றது தான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் மேட்ரு. ஸோ தொடர் கண்காணிப்பில் இருக்கும்பொழுது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மறக்கவே முடியாது. நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன், அந்த படத்தை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. த லைஃப்ஸ் ஆஃப் அதர். ஏன் அதை சொல்கிறேன்னா 2006ஆம் ஆண்டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த படம் வந்து ஓப்பனிங் ஃபிலிம். அது நான் வந்து அப்போ வந்து டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இந்துஸ்தான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸை வந்து 5:30 மணிக்கு பஸ் எடுப்பாங்க. ஓகே, எனக்கு இன்னொரு கொஞ்சம் வேலை அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வேலை. அந்த பஸ்ஸை பிடிச்சாதான் 7 மணிக்கெலாம் வந்து ஓப்பனிங் ஃபிலிம் போட்டுருவாங்க உட்லண்ட்ஸில். இப்போ நான் வந்து ஒட்டியாரேன் பஸ்ஸை பிடிக்கிறதா. ஏன்னா 5:30 மணி பஸ்ஸு ஏதோ லாஸ்ட் பஸ்ஸு விட்டா அவ்வளோதான். ஓடி கீழே ஊந்து முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு செருப்புலாம் கீஞ்சி ஓடி போய் இந்த படத்தை பார்த்தேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். இதுவும் காரணம் அந்த படம் வந்து அந்த முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு சராய்ப்புகள்லாம் வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு ஒரு ஸ்டாஃப் ஓடுறது எவ்வளோ பெரிய அசிங்கம். இதெல்லாம் பட்டு அந்த படத்தை பார்த்தபொழுது அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து அப்படியே அடடா இதுக்கு நம்ம வந்து இந்த எப்படி வேணால் ஊந்து வரலான்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. 3ஆம் பிறையில் கமல் வந்து கிளைமேக்ஸில் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் அது. டோன்ட் மிஸ் இட். இப்போ அந்த மாதிரி ஒரு படம் ஸ்பானிஷில் 2024 அண்டர் கவர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்தை வந்து பெண் இயக்குனர் ஒருத்தவங்க இயக்கியிருக்காங்க. இந்த படத்தினுடைய விரிவான பார்வைகளை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அண்டர் கவர் 2024 ஸ்பானிஷ் மொழியில் வெளியான திரைப்படம். ரைட். இந்த திரைப்படத்தை வந்து அரண்டாக்ஸா சேவரியா அவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஒரு பெண் இயக்குனர். இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை கரோலினா யுஸ்டி, லூயிஸ் டோசர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த லூயிஸ் டோசரை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரை வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. காரணம்னா ஸ்லீப் டைட் அப்படின்னு ஒரு படம். அதாவது அந்த ஸ்லீப் டைட் படத்தோட கதை என்னென்னா, ஒரு இளம்பெண் அந்த பொண்ணு வந்து வீட்டில் இருக்க, இவன் என்ன பண்ணுவான், அந்த வீட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணு பயன்படுத்துகிற இடத்துலாம் மயக்க மருந்து வந்து யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக தூங்க வச்சு அந்த பொண்ணோட பெட்டு கீழே அவன் படுத்துட்டு இருப்பான். அவன் அந்த பொண்ணு வந்து அவன் லவர் கூட மேட்டர் பண்ணுறதுலேருந்து இவன் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்டே இருப்பான்னு வச்சுக்காங்களா. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான வில்லன் கேரக்டர் வந்து இந்த லூயிஸ் டோசர் தான் பண்ணியிருந்தார். பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டும் வாங்கினார் அந்த படத்துக்கு. ரைட். அவர் வந்து இந்த படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாரு. நம்ம கரோலினா யுஸ்டே அவங்க தான் வந்து இந்த திரைப்படத்தில் அரண்டாக்ஸாவாக நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன, அந்த அரண்டாக்ஸா கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்க மோனிகா. ஆனால் வந்து உளவியல், அதாவது இந்த ஒற்றனாக போகிறப்போ ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா, ஸ்பையாக போகும்போது அவங்களுக்கான அந்த பேர் தான் வந்து அரண்டாக்ஸா. இந்த அரண்டாக்ஸா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் தான் வந்து பெண் இயக்குனருடைய பேரும் அரண்டாக்ஸா. ஆக்சுவலி கரோலினா யுஸ்டிஃப் வந்து மோனிகா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் அவங்க உளவு பார்க்க போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று இல்லையா, அது வந்து இயக்குனருடைய முதல் பேரையே அவங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க ஆக்சுவலி. ரைட். இப்போ என்ன கதை இது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸ்பானிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குது ETA என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. அது 1959 அதை வந்து தொடங்குறாங்க. எஸ்காடிடா அஸ்காடுசுனா அப்படின்றது அதனுடைய விரிவாக்கமான பெயர். இது என்னன்னா 1959 2018 வரை ஏறக்குறைய 59 வருடங்கள் இயங்கிய ஒரு தீவிரவாத அமைப்பு. ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து கலாச்சார பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துக்கு பண்ணாலும் போக போக அது ஆயுத போராட்டமாக மாறிடுச்சு. இது வந்து வடக்கு ஸ்பெயினுக்கும் தென்மேற்கு பிரான்ஸுக்கும் நடுவில் வந்து பாஸ்க் அப்படின்னு ஒரு நாட்டை நிறுவுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுறாங்க. இது வந்து 2 நாட்டு அரசாங்கத்துக்குமே மிகப்பெரிய தலைவலியாகவே இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த அமைப்பை முற்றிலுமாக தடை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணுறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 2008 ஒரு பிரெஞ்சு போலீஸ்காரர் வந்து படுகொலை செய்யப்படுறார். அதுலேருந்து என்ன ஆகுது, யூரோப்பு, அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஸ்பெயின் இவங்க எல்லாமே வந்து இந்த அமைப்பை வந்து தீவிரவாத அமைப்புன்னு தடை செய்கிறாங்க.
இப்போ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இப்படி வந்து ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பை ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் உமன் மோனிகா அப்படின்ற ஒரு போலீஸ் உமன் என்ன பண்ணாங்க, அந்த குரூப்பில் போய் பழக விடுறாங்க. இந்த பழக விட்டதுக்கப்புறம் அந்த உண்மைத்தன்மைகளை வெளியெடுத்து வந்தாங்களா, இல்லை அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்களா, அவங்க சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. கரோலினா யுஸ்டே அவங்க தான் வந்து மோனிகா, அரண்டாக்ஸா கேரக்டரும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. போலீஸ்க்கு வந்து அவங்க மோனிகா, ஆனால் அவங்க ஈடி அமைப்பில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அரண்டாக்ஸான்றது பேர். உண்மையில் அந்த பொண்ணு பிரித்து மேய்ஞ்சிருக்கு. நீங்கள் என்ன தான் நீங்கள் தீவிரவாதிகளோட அமைப்பில் நீங்கள் இருந்தாலும் உங்களை எப்பயுமே சந்தேகக்கண்ணோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் சந்தேகக்கண்ணோட பார்த்து ஒரு விசாரித்து ஒரு 10 நாள் கழிச்சு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. சந்தேகம்னா உடனே சுற்றுவானுங்க. எப்பயுமே தலைக்கு மேலே கட்டி தொங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை, அந்த வேலையை இந்த பொண்ணு போய் செய்யுது. இதில் வந்து நம்ம ஸ்லீப் டைட் படத்துடைய ஹீரோ தான் இதில் வந்து லூயிஸ் டோஸ்டர் வந்து இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஏஞ்சல் சல்சிடோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இவர் தான் அந்த பொண்ணை பாதுகாப்பாக அதில் எடுத்து விடுவார். ஏன்னா இந்த இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் என்ன சொல்லும், இந்த ஆப்ரேஷனே கலைச்சிருங்கன்னு. எது, ஒரு பொண்ணு உயிரை பணையை வச்சு உள்ளார போய் நம்பகத்தன்மையோட பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது அரசாங்கம் ஜஸ்ட் லைக் தட்டா 5 நாளில் இந்த அமைப்பை கடைச்சிடலாம், இந்த அண்டர்கவரை மூடிடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அதில் வந்து அந்த ஆளுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் வேற லெவலு. அதே மாதிரி மோனிகா கேரக்டர் நடித்த கார்லினாவும் சூப்பராக பண்ணியிருந்தது. உதாரணத்துக்கு என்னதான் தீவிரவாதங்களாக இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும், 2 பேருக்கும் ஒரு கசமுசா நடக்கும். ஆனால் இதில் எப்படின்னா இந்த வீட்டை ஃபுல்லாக மைக் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை வந்து ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் நடக்கிற சம்பாஷணைகள் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவள் வந்து இந்த சவுண்டு கேட்க மேட்டர் சவுண்ட், அப்போ மற்றவங்களாம் தானே சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு மாதிரி ஆக்குவாங்க. ஆனால் அது ஒரு இந்த கேர்ள் திங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாயிண்ட் அவ்வளோ அதை பார்த்துட்டு என்னென்னு கேட்பானுங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அதை தூக்கி எட்ட நவுத்தி வச்சுருவேன். ஏன்னா அந்த நம்பிக்கையை அந்த பெண் அடைந்தால் மட்டுமே இன்னும் நிறைய விஷயங்களுக்கு போக முடியும். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணும். இதை வந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த பக்கம் வந்து நெருக்குதல் கொடுப்பான், அவனை போய் லவ் பண்ணுறான், அவனுக்கு ஏகப்பட்ட கொலையை பண்ணவன், அவனை போய் கப்பான்ற ஒருத்தவன் தான் இவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அங்கே இருப்பான். அவனை போய் பயங்கரமாக திட்டுவான், அடிப்பான், என்னென்னோ பண்ணுவான். ஆனால் அவளுக்கு வந்து அவனுக்கு நம்பிக்கையை போறணும்டா, நான் என்னடா பண்ணுறது, என்னை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ணுறீங்கன்ற மாதிரி அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ஆண்ட்ரியான்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் வந்து நௌஷிஷா போன் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு, அந்த லேடி, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் கிளம்புவாங்க. அந்த ஆஃபீஸ் கிளம்பும்போது என்ன, கார் வந்து பின்னாடி யாராவது பாம்பு வச்சுருக்கானா, கார் வந்து முன்னாடி பின்னாடி எடுக்கும்போது வெடிக்குதா, பிரேக் அடித்தா வெடிக்குதான்றதை செக் பண்ணி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஈடி அமைப்பை வந்து இருக்கிற அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் காலி பண்ணினே இருக்கானுங்க. இப்படி வந்து என்ன சொல்கிறது, அடிமடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு செய்கிற வேலை, அதில் இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் அப்படியே வேலை செஞ்சுருக்கானுங்க. உண்மையிலே மிரட்டல்னா மிரட்டல். அதே மாதிரி இந்த படத்துக்கான பின்னணி இசை இருக்குல்ல, அது வந்து செம்ம. உண்மையிலே அந்த கடைசி வந்து சேசிங் சீனாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸுக்கு போய் ஒருத்தவன் வந்து காந்தாரின்னு ஒருத்தவன் வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு வருவான், அதுக்கான மியூசிக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் சேசிங் சீனாக இருக்கட்டும், கடைசியாக டைட்டில் போடுற இடங்களாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி வந்து டேனியல் சல்மோன்ஸ். ஓகே, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்து. காரணம் 1995 நடக்கிறது. பேஜர் காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ₹1 காயின் போட்டு பேசுகிற பேஜர் காலகட்டம். அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி நிகழ்த்தணும். அதேமாதிரி அப்போயே யூஸ் பண்ண கார்கள்லாம் நம்மளுக்கு பண்ணணும். நிறைய வேலைகள் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமாக என்ன தெரியுங்களா, கடந்த 59 ஆண்டுகளில் 850க்கு மேற்பட்டவர்களை கொலை பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை வந்து நிர்மூலமாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் உமன் வந்து உள்ளார போய் அவங்க சாதிச்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இப்போ லைவ்ஸ் ஆஃப் அதர்ஸ்னு ஒரு படம் சொன்னால, 2006 வந்த படம், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அடிச்சுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தான் முடியும், ஆனால் அதை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நிகரான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது. பட் அந்தளவு உங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கதையை நீங்கள் ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து வந்தீங்கன்னா செமையாக கனெக்ட் ஆகும். இந்த படத்தை பெங்களூரில் அப்போலோ மெடிக்கலில் ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பாண்டியன் தான் இந்த படத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா 2 பேருடைய ரசனையும் நிறையா இருக்கும். சில படங்கள்லாம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜாக்கி நீங்கள் இந்த படத்தை பாருங்களேன் அப்படின்னு மாதிரி அனுப்புவார். நிறைய படங்கள் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த படம் வந்து மேட் மை டே அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து 2006 வெளியான அந்த படத்தையும் இந்த படத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே செமையாக இருந்தது. டோன்ட் மிஸ் இட். வித்தவுட் பிரேக் இந்த படத்தை பாருங்கள். இதான் என்னுடைய சஜஷன். இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4. டோன்ட் மிஸ் இட். இது ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையாக எடுக்கப்பட்ட திரைப்படம்.
கிளைமேக்ஸில் லெட்டர்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பிரிண்டுகளை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.